போடும்போது அழுந்தான். அப்புறம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வர அப்படியே சோர்ந்து விழுந்துட்டு இருந்தான். நான் என் குழந்தைக்கு உடம்பு தான் ஊசி போட்டது தான் வலி அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 1:30 மணி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பால் குடுத்தேன். என் புள்ள தாய்ப்பால் கூட குடிக்கல. பால் குடிக்கவே அப்படியே தோண்டே போயிடுச்சு என் புள்ள. அப்புறம் மறுபடியும் ஒரு 4:45 சரி தூங்கு சாமி, உடம்பு முடியலையாட்டுக்கு என் புள்ள தயாரில தூங்குதுன்னு நானும் நினைச்சிட்டு என் புள்ளைய தொட்டில போட்டாட்டினேன். 4:45 எந்திரிச்சிட்டு என்னை பார்த்து லைட்டா சிரிச்சான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொமட்டவும் நானும் பயந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தேன். அப்புறம் அப்படியே மயங்கிற மாதிரி இப்படியே கை காலெல்லாம் இழுத்து என் பிள்ளைக்கு காலெல்லாம் இழுத்து தலையெல்லாம் தொங்கிடுச்சு, கண்ணெல்லாம் சுழன்றுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல அப்புறம் அம்மா கூட்டிட்டு கீழே இருக்க ஒரு வண்டி எடுத்துட்டு 108க்கு கூப்பிட்டோம். அவங்க ஆனா கோயம்புத்தூர் இருக்கிறதுனால இது கேட்டாங்க. அதுக்குள்ள எங்க ஊர்ல வெள்ளையன்ட்டு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்க போனோம். நான் போறதுக்குள்ள இந்த சிஸ்டர் ஊசி போட்டனால இத்தனை நாள் ஊசி போட்டு என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. நேற்று போட்டு என் ஊசினால தான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆனிச்சு. ஊசி போட்டீங்க தானே, என் குழந்தைக்கு இந்த மாதிரி கை காலம் இழுத்துக்கிச்சுங்கவும் அவங்க சொன்னாங்க கோத்தகிரி ஜிஹெச்சுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். நானும் கோத்தகிரி ஜிஹெச்சுக்கு போனோம். போயிட்டு அட்மிஷன் போட்டு என் குழந்தைக்கு இது பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த டாக்டர் நான் அழுகுவேன், நீ வெளியே அமுச்சு விட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்றோமா, குழந்தைக்கு பார்த்து ஹார்ட் பீட்ல 10% தான் இருக்கு, பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, எதையும் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னாங்க. அதுக்குள்ள எங்க ஏரியா நர்ஸ் பூமாதேவி வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்தாங்க. வந்துட்டு டாக்டர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நர்ஸ் சொல்லுது, அதெல்லாம் அப்படித்தான், இத்தனை குழந்தைக்கு ஆகாம உன் குழந்தைக்கு மட்டும் எப்படி இப்படி ஆகும்னு என்னைய கேக்குறாங்க. இத்தனை நாள் அங்கதானே ஊசி போட்டேன், இப்ப மட்டும் என் குழந்தைக்கு ஏன் இப்படி பிக்ஸ் வருதுன்னு நான் கேட்டதுக்கு அது அப்படித்தான் ஒண்ணு, என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட ஏதாவது பேசினாங்க. அப்புறம் டாக்டர் என்ன பேசினாங்கன்னு தெரியல. டாக்டர் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் அமுத்தி பார்த்து நீங்க அர்ஜென்ட்டா ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருங்க ஜிஹெச்சுக்கு, எங்களால இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஊட்டிக்கு அங்க இருந்து எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க வண்டியில ஏறதுக்கு முன்னாடி அந்த நர்ஸ் இவங்களை ஏத்தாதீங்க, அந்த சிஸ்டரையும் அந்த பூமாவதி சிஸ்டரையும் அந்த நர்ஸையும் ஏத்துனாங்க. நான் சொன்னேன் அவங்க எதுக்கு, நாங்க போறதுக்கு அவங்க முன்னாடி ஏத்திட்டாங்க. என் பிள்ளைக்கு அப்பவே அங்கேயே உயிர் போயிருச்சு. பதினோட வர வழியில அந்த ஆம்புலன்ஸ்ல உள்ளவரு அந்த நர்ஸுங்க கிட்ட கண்ணை காமிக்கிறாரு, நான் என் குழந்தைய உயிரோட இருக்கான்னு கையே நீ வீட்டு வந்தேன், ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு நான் நீ வீட்டே வந்தேன். ஆனா அந்த இவரு சொன்னது எனக்கு கேட்கல. இங்க வந்து ஊட்டி ஜிஹெச்சுக்கிட்ட வந்து ஆம்புலன்ஸ் நின்றோன்னே அப்புறம் என்னை இறக்கி விட்டுட்டு டாக்டர் ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவரு என்ன அவங்க சொன்னாங்க, டிகிரியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இது வர்ற வழியிலே முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை, இதே துடிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. அந்த உள்ள இருக்கவரு அப்படியே கண்ணை அந்த மேடத்திட்ட கண்ணு காமிச்சாரு. அந்த மேடம் சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம எத்தனை நேரம் ஒழிச்சு வைக்க முடியும்னு கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்துட்டு உள்ள போய் தம்பியை பார்த்தாங்க. அந்த டாக்டர் வந்து, அம்மா குழந்தைக்கு ஹார்ட் பீட்ல இல்லம்மா, நின்றுச்சு, வர வழியிலே முடிஞ்சிருச்சுமா, நான் உங்க திருப்திக்காக நான் ஒரு இசிஜி எடுக்கிறேன், வந்து அது உயிர் பொழைச்சா பார்க்கலாம், இதே திருப்பி வந்தா பார்க்கலாம்னாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இசிஜி எடுத்தாங்க. அதுலயும் ஒண்ணும் இல்லை. அந்த நர்ஸுங்க இங்க வந்து ஏதாவது நாங்க எங்க ஊருக்காரங்களே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, ஏன் இது எப்படி ஊசி போட்டு என் குழந்தைக்கு இத்தனை நாள் ஒண்ணும் ஆகல, அந்த ஊசி போட்டனாலதான் என் குழந்தைக்கு இப்படி விஷயம் வந்திருக்கு. இத்தனை நாள் என் குழந்தைக்கு அது வர ஒரு இருமல் சளி காய்ச்சல் எதுவுமே இல்லை. நான் கூட்டிட்டு வர என் குழந்தைக்கு சிஸ்டருங்களே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல உள்ள தள்ளி ஒளிய வச்சுட்டாங்க. அப்ப நான் என் குழந்தைக்கு முடிவு என்ன? அதுக்கு முன்ன வேற எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஊசி தடுப்பூசி 3 வாட்டி பிறந்ததுல இங்க போட்டோம், ஊட்டி ஜெயிச்சதுதான் என் குழந்தை பிறந்துச்சு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் மத்த ஊசி எல்லாமே நான் அங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் குடும்பம் அங்கதான் போட்டேன், கட்டப்பட்டுல அவங்கதான் போடுவாங்க. ஆனா இந்த வாட்டி எப்படின்னு தெரியல, அது குழந்தை போட்டோன்னு இங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு படுத்துட்டே இருந்தான். வீட்டுக்கு வந்தோடனே இப்படி பிக்ஸ் கை கால பிடிச்சிருக்க எனக்கு பதறி போயிருச்சு. இது 10 மாசத்து தடுப்பூசிங்க.
ஊசி போடுறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல? ஊசி போடுறதுக்கு எதுவுமே இல்ல, நல்லா இருந்தா. காலையில என் புள்ள ஆரோக்கியமா இருந்தா. ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் என் குழந்தை இது. என் குழந்தை சாவல மர்மம் இருக்கு. இதை எங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும். அதுதான் நாங்க எங்க குழந்தைய வாங்க மாட்டேன் நானு.